நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் அபிமான வாலு டிவி. இவன் உங்களில் ஒருவன். வணக்கம் அன்பு நெஞ்சங்களே, நான் உங்கள் வாலு. இது உங்கள் அபிமான வாலு டிவியின் புத்தக விமர்சனம் நிகழ்ச்சி. இந்த புத்தாண்டுல 2025 ஜனவரி 1ஆம் தேதி நான் ஒரு அற்புதமான புத்தகத்தை வாசித்தேன். அந்த புத்தகத்தோட பேரு திசைகள் நான்கல்ல. இந்த புத்தகத்தை தமிழகத்தின் தலை சிறந்த கலை விமர்சகர், எழுத்தாளர், கவிஞர், ஓவியர் என பன்முகம் கொண்ட 77 வயது இளைஞரான இந்திரன் அவர்கள். அவர் எனக்கு இந்த புத்தகத்தை சென்னை புத்தக காட்சிக்கு போனபோது பரிசளித்தார். திசைகள் நான்கல்ல கலை இலக்கிய பயண கட்டுரைகள். மொத்தம் 226 பக்கம் இந்த புத்தகம். இவருடைய யாழி பிரிண்டர் தான் இதை வெளியிட்டிருக்காங்க. மொத்தம் 3 தலைப்புகளுக்கு கீழே 26 கட்டுரைகள் எழுதியிருக்கிறார். இவர் மேலை நாடுகளுக்கு சென்ற பயணங்களை ரொம்ப அழகாக அற்புதமாக கட்டுரைகளாக எழுதியிருக்கிறார். ஒவ்வொரு கட்டுரைகளும் ஒவ்வொரு அனுபவத்தை நமக்கு தருது. இங்கிலாந்து, பிரான்ஸு, அயர்லாந்து இந்த மாதிரியான நாடுகளுக்கு இவர் சென்றது, அங்கே அவர் பார்த்த ஓவியங்கள், சிற்பங்கள், புத்தகங்கள், எழுத்தாளர்கள், அவர்களை பற்றிய அனுபவங்களை இதில் பகிர்ந்திருக்கிறார். இதில் நான் ஒரு 3 சம்பவங்களை மட்டும் சொல்கிறேன். மற்றதெல்லாம் நீங்கள் புத்தகத்தில் வாங்கி படிச்சுக்கோங்க. நம்ம புகழ்பெற்ற இந்திய எழுத்தாளர், ஏன் சர்வதேச எழுத்தாளர்னு கூட சொல்லலாம், சல்மான் ருஷ்டி. அவர் எழுதிய ஒரு நாவலில் தன்னோட பாத்திரம் ஒன்று இறந்து போகிற மாதிரியான காட்சி வருது, அதை எழுதுகிறாராம். அப்படி எழுத முற்படும் போது தன்னுடைய கதாபாத்திரம் இறக்கிறதே அப்படின்னு கதறி கதறி அழுததாக இதில் பதிவு செஞ்சிருக்கிறார் இந்திரன். அந்த அனுபவம் நான் கதை எழுதும்போதும் எனக்கு ஏற்பட்டது, என்னுடைய கதையை படித்த போதும் வாசகர்களுக்கு ஏற்பட்டது. எப்போது ஒரு வாசகன் அந்த எழுத்தை படிக்கும்போது தன் உணர்வோடு ஒத்து போய் அவன் நெகிழ்கிறானோ அல்லது மகிழ்கிறானோ அல்லது கண்ணீர் விடுகிறானோ அப்போ அந்த படைப்பு உன்னதமான படைப்பு அப்படின்னு நம்ம கொண்டாடலாம். அந்த மாதிரியான படைப்பை சல்மான் ருஷ்டி அவர் எழுதினார். அவர் எழுத்தை எந்த அளவுக்கு நேசித்தார் அப்படிங்கிறதுக்கு அதெல்லாம் காரணம் அப்படின்ற மாதிரி ஒரு கட்டுரை அழகாக சொல்லியிருக்கார். இன்னொரு கட்டுரையை பார்த்தோம்னா, கியூபாவுக்கு கீழே இருக்க ஒரு சின்ன தீவு குதுலுப் தீவு. 6 தலைமுறைகளாக ஒரு தமிழ் குடும்பம் அப்படின்னு மாதிரி சொல்லாமல் ஒரு 400 தமிழ் குடும்பங்கள் அங்கே இருந்திருக்கிறாங்க, இப்போவும் இருக்கிறாங்களாம். பிரிட்டிஷ் பீரியடில், ஃப்ரெஞ்சு பீரியடில் இங்கே இருக்கிற ஒரு 400 தமிழர்களை அங்கே கொண்டு போயிருக்கிறாங்க. அங்கே வேலைக்கு வாங்கிறதுக்காக அடிமைகளாக கொண்டு போயிருக்கிறாங்க. அவர்கள் மீண்டும் தங்கள் தாயகம் திரும்பிவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்களோட எல்லா ஆவணங்களையும் அழிச்சிட்டாங்களாம். அவங்க அந்த மக்கள் அந்த தீவில் இருந்து மொழியை காப்பாற்ற முடியாமல், பண்பாட்டை காப்பாற்ற முடியாமல் அந்த ஃப்ரெஞ்சு ஆதிக்கத்துக்கு உட்பட்டு இப்போ அவங்க ஃப்ரெஞ்சு குடியேற்றவாசிகளாக மாறிட்டாங்க. ஃப்ரெஞ்சு மொழி தான் பேசுகிறாங்க. ஆனாலும் அவருடைய பெயர்களின் பின்னால் அந்த தமிழ் வார்த்தைகள் ஒட்டி கொண்டிருக்கிறது. தமிழ் அவங்களுக்கு பேச வரல, ஃப்ரெஞ்சு வார்த்தைகள் தான். இந்திரன் அங்கே ஒரு சிறப்பு விருந்தினராக போயிருக்கிறார். அப்போ அவங்க ஒரு நாடகம் நடத்தியிருக்காங்க. அதோட பாடலில் கேட்குறப்பெல்லாம் தமிழ் சொற்கள் அவருக்கு கேட்ட மாதிரி இருந்திருக்கு. அவர் வீடியோவை எடுத்துகிட்டு வந்தது ரூமுக்கு கேட்டு பார்த்தா, ஆமாம் அது தமிழ் சொற்கள் தான் அப்படின்னு அவர் அடையாளம் கண்டுக்கிட்டு மறுபடியும் அங்கே போய் இது என்ன ஏதுன்னு விசாரித்த பிறகு அப்புறமா தான் அவருக்கு தெரிய வருது, தமிழ்நாட்டில் வழக்கொழிந்து போன மதுரை வீரன் அந்தாதியோட ஒரு செய்யுள் பாடல் தான் அவங்க பாடினது அப்படின்னு அவர் கண்டுபிடிச்சிட்டார். அதை ரொம்ப சுவாரஸ்யமாக எழுதியிருக்கிறார். புலம்பெயர்ந்து தன்னுடைய கொடி வழிய எல்லாத்தையும் மறந்து போன அந்த தமிழ் குடிகள் தமிழ் பேசலைன்னாலும் தன்னுடைய பாடல்களையோ தன்னுடைய பேரின் பின்னாடியோ என்ன பண்ணுறாங்க, தமிழை வாழ வைக்கிறார்கள். தமிழை வாழ வைக்க பல போராட்டங்கள் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் தமிழ் எந்த நிலையில் இருக்கிறது அப்படிங்கிறதையும் ஒப்பிட்டு சொல்கிறார். ரொம்ப அருமையான கட்டுரை, அதை நம்ம வாசிக்கணும். அப்புறம் அயர்லாந்து நாட்டுக்கு போகிறத பற்றி அவர் எழுதியிருக்கிறார். எழுத்தை எத்தனை பேர் கொண்டாடுவாங்க? ஒருத்தவங்க கொண்டாடலாம், ஒரு 4 பேர் சேர்ந்து கொண்டாடலாம், ஒரு நகரமே எழுத்தை கொண்டாடுகிறது அப்படின்னு எழுதுகிறார். அயர்லாந்தோட தலைநகரம் டப்ளின். டப்ளினை மையமாக வச்சு ஜேம்ஸ் டாய்ஸ் அப்படிங்கிறவர் யூலிசிஸ் அப்படின்னு ஒரு நாவலை எழுதுகிறார். அது ரொம்ப பிரபலமாக. அந்த நாவல் அந்த டப்ளின் நகரத்தில் காலையில் தொடங்கி இரவுக்குள்ளே நடக்கிற சம்பவங்களை தான்
நாவலாக அவர் எழுதியிருக்கிறார். ஜூன் 16ஆம் தேதி ஒவ்வொரு ஆண்டும் அவங்க ப்ளூம்ஸ் டே அப்படின்னு அயர்லாண்டில் கொண்டாடுறாங்க. குறிப்பாக அந்த டப்ளினில் கொண்டாடுறாங்க. யார் அந்த ப்ளூம்ஸ் அப்படின்னா, இந்த யூலிசிஸ் நாவலோட கதாநாயகன். அவன் இந்த டப்ளின் நகரத்தில் எங்கெங்கெல்லாம் பயணித்தான் அப்படிங்கிறத ஒரு சுற்றுலாவாகவே அந்த ஜூன் 16ஆம் தேதி அவங்க நடத்துகிறாங்களாம். அதுவும் இல்லாமல் இந்த ஜேம்ஸ் டாய்ஸ் எழுத்தாளர் இருக்கிறார் இல்லையா, அவரோட ஒரு சிற்பத்தை அந்த ஊரில் வச்சிருக்கிறாங்க. அதுவும் மக்கள் நடமாடுகிற இடத்துல வைத்திருக்கிறார்கள். அவர்கிட்ட போய் நின்று ஒரு ஃபோட்டோ கூட இந்த நாள் எடுக்க முடியல. ஏன்னா அவருக்கு கீழே நிறைய பேர் உட்காந்து ஆசுவாசப்படுத்திக்கிறாங்க, எழுதுகிறாங்க, படிக்கிறாங்க அப்படின்னு ரொம்ப அழகாக எழுதியிருக்காரு. எழுத்தை எப்படியெல்லாம் கொண்டாடுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காரு. அப்புறம் இன்னொரு அனுபவத்தையும் அதில் பகிர்ந்திருந்தார். ஒரு மனிதன் எழுத்தை எந்த அளவுக்கு நேசிக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு உதாரணமாக அவர் சொன்னார். அந்த நண்பரோட வீட்டில் நான் போய் தங்கியிருந்தேன். கழிவறையில் அந்த மனிதர் நூலகம் வைத்திருக்கிறார். எவ்வளோ பெரிய மனுஷன் இருந்தாலும் எப்படி அவனுக்கு சிந்தனை வந்திருக்கு பாருங்க அப்படின்னு சிலாகிச்சு எழுதியிருக்கிறார். இதை படித்த போது எனக்கு என்ன ஞாபகம் வந்துச்சுன்னா, சீனர்கள் ஆங்கிலத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர்கள் என்ன பண்ணாங்கலாம், அந்த டிஷ்யூ பேப்பரில் கூட மேண்ட்ரின் டு இங்கிலீஷ் எப்படி கற்றுக்கணுங்க அந்த டிஷ்யூ பேப்பர்லாம் பிரிண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அவன் ரெசூபம் சும்மா இருக்கக்கூடாதுன்னுக்காக அதை எடுத்து அவன் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க பயன்படுத்தினதாக ஒரு செய்தி நான் படிச்சிருக்கிறேன். அது எனக்கு நினைவுக்கு வந்தது. இந்த மாதிரி ஏகப்பட்ட தகவல்கள் தன்னுடைய பயண அனுபவங்களில் இதில் அவர் எழுதியிருக்கிறார். இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா, இங்கிருந்து வெள்ளையர்கள் ஆட்சி காலத்தில் நம்மை கொள்ளையடித்து நம்மை சுரண்டி இங்கிருந்து எடுத்துகிட்டு போன கலை பொக்கிஷங்கள் ஏகப்பட்ட பொருட்கள்லாம் லண்டனில் மியூசியத்தில் இருக்குது. அங்கே ஒரு நிறைய விஷயங்களை பார்த்துருக்கிறாரு. அதில் திப்புவின் புலி அப்படின்னு ஒரு இதை பதிவு பண்ணுறார். ரொம்ப அற்புதமான கட்டுரை அது. எப்படின்னா, திப்பு சுல்தான் வெள்ளைக்காரர்களை அடக்கி ஆளணும், அவங்களுக்கு இதுக்கு நம்ம பணியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு புலியை அவர் செஞ்சுருக்கிறாங்க. அதாவது அவருடைய ஆட்சி காலத்தில் அங்கே இருக்கிற கலைஞர்கள் செய்திருக்கிறாங்க. அந்த புலி இதுதான். என்னால் நேரில் போய் பார்க்க முடியலை, ஆனால் இந்த புத்தகத்தின் வழியாக அதை பார்த்தேன். அதை பார்த்த உணர்வு எனக்கு ஏற்பட்டது. ஒரு பிரிட்டிஷ் சிப்பாயினோட கழுத்தை கடிக்கிற மாதிரி அந்த புலி. இது ஒரு மரச்சிற்பம், 6 அடி நீளம் அப்படின்னு அவர் எழுதியிருக்கிறார். அதோட வரலாறையும் அவர் அழகாக சொல்லியிருக்கிறார். நம்மளுடைய சிற்பங்கள்லாம் அங்கே எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருக்கிறார். எழுத்தை எப்படி ஒரு நாடு கொண்டாடுது, ஒரு நகரம் எப்படி கொண்டாடுது, எழுத்தாளர்களை எப்படி போற்றுகிறார்கள் அப்படியெல்லாம் இதை அவர் சொல்லியிருக்கார். ஓவியங்கள் பற்றி, மோனலிசா ஓவியத்தை பற்றி சொல்கிறாரு. என்னப்பா தம்மா தூண்டு தான் இருக்குது, அதுக்கு என்ன இவ்வளோ உலக புகழா, அது ஏன் உலக புகழ் பெற்றது அப்படிங்கிற ரீசனே அவர் எழுதுகிறார். அதுவும் இந்த கட்டுரையில் இருக்குது. இந்த மாதிரி சிற்பம், ஓவியம், எழுத்து என அனைத்தும் சார்ந்து வெளிநாட்டில் எப்படிலாம் கொண்டாடுறாங்க, எப்படி இருக்குது அப்படிங்கிற அனுபவங்களை இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறாரு. இறுதியாக ஒரு மனுஷன் தன்னோட பிறந்தநாளை எப்படி கொண்டாடுவான், எங்கே கொண்டாடுவான், வீட்டில் கொண்டாடுவான், தெருவில் கொண்டாடுவான், ஹோட்டலில் கொண்டாடுவான். இந்த மனிதன், அதாவது இந்திரன், சுடுகாட்டில் போய் கொண்டாடி இருக்கிறாருங்க தன்னோட பிறந்தநாளை. அதை ஒரு சுவாரஸ்யமாக கட்டுரை எழுதியிருக்காரு. அதை படிக்க படிக்க அந்த சுடுகாடே நமக்கு மிகப்பெரிய பிரமிப்பை தருது. அவ்வளோ விஷயங்கள் அதில் இருக்குது அப்படின்னு அவர் எழுதியிருக்கிறார். ரொம்ப அற்புதமான புத்தகம். இந்த புத்தாண்டில் நான் வாசித்த முதல் புத்தகம், இந்த ஆண்டில் நான் வாசித்த முதல் புத்தகமும் இதுதான். ரொம்ப அற்புதமாக இருந்தது. இதனோட விலை பார்த்திங்கன்னா 250 ரூபாய் தான். வர ஜனவரி 12ஆம் தேதியோட சென்னை புத்தக காட்சி நிறைவடைகிறது. நீங்கள் இந்த புத்தகத்தை வாங்கணும்னு விரும்புனீங்கன்னா சென்னை புத்தக காட்சிக்கு போங்க. ஸ்டால் எண் 399 யாலி பிரிண்டர்ஸ்னு இவரோட ஸ்டால் இருக்கும். அங்கே போனீங்கன்னா இந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கலாம். அதுவும் இல்லாமல் இந்திரனோட படைப்புகள் அத்தனையும் அங்கே கிடைக்கும், வாங்குங்க. அவர் அங்கேயே இருப்பார். அப்படி இருந்தார்னா உங்களுக்கு அழகாக அவரோட கையொப்பமிட்டு உங்களுக்கு புத்தகத்தையும் தருவார். ஒரு நல்ல புத்தகத்தை படித்த நிறைவு எனக்கு ஏற்பட்டது. மீண்டும் இதே போலொரு சுவாரஸ்யமான மற்றொரு புத்தக விமர்சனம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு.